அம்ரி கோ வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய சட்டத்துறை அலுவலகம் முடிவு. கடந்த 2016 மற்றும் 2017 ஆண்டுகளில் காணாமல் போன சமூக ஆர்வலர் அம்ரி சீமாட் மற்றும் பாதிரியார் ரெய்மண்ட் கோ ஆகியோர் வழக்குகளில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்புகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதாக சட்டத்துறை அலுவலகம் அறிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதியின் முடிவை மறுபரிசீலனை செய்த பிறகு தீர்ப்பிற்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் நேற்று புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வழக்கில் கடந்த செவ்வாய்க்கிழமை உயர்நீதிமன்ற நீதிபதி சூ தியாங் ஜூ வழங்கிய தீர்ப்பில் அரசாங்கமும் போலீஸ் துறையும் அம்ரி சீமாட்டின் மனைவி நூர் ஹயாத்தி முகமது அரிஃபினுக்கு 3 மில்லியன் ரிங்கிட்டும் ரெய்மண்ட் கோ குடும்பத்திற்கு 31 மில்லியன் ரிங்கிட்டும் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2016 ஆண்டு நவம்பர் மாதம் பெர்லிஸில் அம்ரி சீமாட் கடத்தப்பட்டதாக நம்பப்பட்ட நிலையில் 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் பட்டாலிஞ்சையாவில் பாதிரியார் ரெய்மண்ட் கோ மர்ம நபர்களால் கடத்தப்பட்டார். இந்த இரு கடத்தல் சம்பவங்களும் நாடெங்கிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.